3 ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்துடலாமா? 21st கொஷனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் எவை? ஆப்ஷன் பி தாள், இலை, தோகை, ஓலை. 22nd கொஷின், கோதுமையின் வகைகள் எவை? சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை. ஆப்ஷன் பி. 23rd கொஷின், சம்பா நெல் வகை எத்தனை உள்ளது? ஆப்ஷன் சி 60. 24th கொஷின், ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆப்ஷன் டி மலேசியா. 25th கொஷின், அதை விட இம்பார்ட்டன்ட், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். 26 இதுவுமே இம்பார்ட்டன்ட், தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் பி தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரை. 27th கொஷின், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? இதுவுமே அவர் தாங்க. ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். 28th கொஷின், உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார்? இதுவுமே அவர் தாங்க, தேவநேய பாவாணர். ஆப்ஷன் பி. 29th கொஷின், கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி எது? நம்மளுடைய மொழி. ஆப்ஷன் சி தமிழுங்க. 30th கொஷின், போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகரம் எது? ஆல்ரெடி இது தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி லிசும்பன்.